வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 8951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. யாரையும் விளக்காம, சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழிலை செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும். ஒரு காலத்தில் அப்பா பார்த்த தொழிலைத்தான் பிள்ளையும் பார்க்கணும்னு குலத்தொழில் முறை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழிலை மகனுக்கு கற்றுத்தர குலக்கல்வி முறைய ராஜாஜி ஆட்சி காலத்தில் உருவாக்கினாங்க. அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போராடினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார். இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் இன்னும் போகல என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம். அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கி இருக்கு. இதுதான் காலத்தினுடைய வெற்றி, இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி. போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்று திட்டத்தை உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, ஒரு கொள்கையின் ஆட்சி. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அந்த அடிப்படை தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம். தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொன்னா பெரு நிறுவனங்களால மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல. சிறு குறு நடத்துற நிறுவனங்களால தான் இந்த வளர்ச்சியை நாம சாத்தியமாக்கி இருக்கிறோம். இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்கள் இந்த துறையை சிறப்பா வளர்த்தெடுத்துக் கொண்டு வருகிறார். கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு MSME நிறுவனங்களை அவர் வளர்த்தெடுத்திருக்கிறார். அவை பெருந்தொழிலுக்கு துணையாக இருந்து நாட்டின் இன்க்ளூசிவ் மற்றும் ஆல்ரவுண்ட் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்கிறது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுல மக்கள் வேலை தேடி தொலைதூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது. MSME தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சுமார் 31 லட்சம் MSME தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில இது எவ்வளவு தெரியுமா? 9.4 விழுக்காடு. அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை, தொழில் முயற்சிகளை பரவலா நாம தொடங்கி வரோம். அந்த வகையில தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. கைவினை கலைஞருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவங்க வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருள்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனத்தை முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் 1973ஆம் ஆண்டு தொடங்கி வச்சார். 2025 அவர் பேர்ல கலைஞர் கைவினை திட்டத்தை உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். பொன்னேரியில் நடந்த அரசு விழாவிலே பங்கேற்று 60,000 பேருக்கு மேல பட்டா வழங்கினேன். சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமா சுமார் 15,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தலே இல்லாமல் உறுப்பினர்கள் ஆக போறாங்க. இது போன்ற திட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு முதலமைச்சரா நான் மன நிறைவை அடைந்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏதோ தொழில் தொடங்கணும், வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு நீங்க உயரணும்னு மனநிறைவோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன்.
துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாம போனா நீங்க விட மாட்டீங்க. அது அன்பரசன் சும்மாவே விட மாட்டார், உழைச்சி எடுத்துருவாரு. அந்த வகையில தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில இந்த விழாவின் மூலமாக 5 அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். நாலாவது அறிவிப்பு, காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்ற இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சிக்கூட கட்டணத்துக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு சார்பில் நாங்க வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான். அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்க கையில் இருக்கு. தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர். முயற்சி திருவனை ஆக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க. உங்க தொழில புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, தொழிலை விரிவு செய்யுங்க, உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பகுதியை வளப்படுத்துங்க கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் குன்றத்தூர் பகுதியில் நடைபெற்ற கலைஞர் கைவினை திட்ட தொடக்க விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை பார்த்தோம். அப்போது தமிழ்நாட்டில் நடைபெறுவது ஒரு கட்சியுடைய ஆட்சி கிடையாது, ஒரு கொள்கையின் ஆட்சி என்று கூறியிருக்கிறார். விஸ்வகர்மா திட்டத்திற்கும் கலைஞர் கைவினை திட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை பட்டியலிட்டவர், ஒரு பரம்பரை தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய விதமாக விஸ்வகர்மா திட்டம் இருந்ததாகவும் அனைவரும் அனைத்து தொழிலையும் செய்யக்கூடிய வகையில் கலைஞர் கைவினை திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பெரும் நிறுவனங்களை சார்ந்தது மட்டுமே இல்லை என்றும் சிறு குறு நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுவதாகவும் கூறியிருக்கிறார். இந்த கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக இன்னும் ஏராளமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான பல்வேறு 5 புதிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக குறு சிறு நிறுவனங்கள் சார்ந்த 5 முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இது பேருதவியாக இருக்கும் என்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.